சப்ளிமெண்ட்னா என்னங்க? ஏன் சப்ளிமெண்ட் நம்ம சாப்பிடணும்? இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவுகள்லாம் பார்த்தீங்கன்னா 10% கூட சத்துக்கள் கிடையாது. ஏன்னா இப்போ காலகட்டம் வரக்கூடிய இந்த சூழ்நிலை எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 10% கூட நம்ம நியூட்ரிஷன் இல்லாத ஒரு உணவை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால தான் நம்ம சப்ளிமெண்ட்டை தேடிட்டு இருக்கோம். அந்த சப்ளிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சப்ளிமெண்ட் இருக்குது. அதில் ரியல்மாஸ் ஸ்பைருலினா, இதை ஏன் நம்ம ரியல்மாஸ் ஸ்பைருலினான்னு சொல்கிறோம்? இதை ஏன் நம்ம எடுத்துக்கணும்? மற்ற சப்ளிமெண்ட்டோட இதில் அப்படி என்ன பெனிஃபிட் இருக்குது? அப்படி என்ன இதில் உயர்ந்ததுன்னா ஒரு உணவுதான ஒரு இது டிஃப்ரெண்ட் இருக்குது, வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்பைருலினாவில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான சத்துக்கள் இருக்குது, அதிகமான நியூட்ரிஷன் இருக்குது, ரிச் ப்ரோட்டீன் இருக்குது. இந்த ப்ரோட்டீனை நம்ம எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக டைஜன் ஆகக்கூடிய ஒரு கண்டென்ட் இதில் இருக்குது. இந்த ஸ்பைருலினாவில் அதிகமான விட்டமின்ஸ், மினரல்ஸ், அயன்ஸ், மெக்னீஷியம், அந்த மாதிரி இரும்பு சத்துக்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. இது யாரெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னா எல்லாருமே சாப்பிட்லாங்க. இப்போ 95 வயசுல இருந்து 5 வயசு குழந்தையிலேருந்து 95 வயசு முதியோர் வரையும் இது சாப்பிடலாம். எல்லாருமே சாப்பிடலாம். இதில் வந்து சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது, பத்தியங்கள்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து மாத்திரையும் கிடையாது. இது மாத்திரை வடிவில் நம்ம ஊரில் இந்த கிணறு சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பாசி வகையை சார்ந்தது தான் இது ஸ்பைருலினான்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம என்னென்னா நம்ம ஒரு தொட்டியை போட்டு வளர்த்து அதை பவுடர் ஆக்கி நூடுல்ஸ் ஆக்கி பவுடர் ஆக்கி அதை வந்து கம்ப்ரெஸ் பண்ணி டேப்லெட் வடிவத்தில் கொடுக்குறோமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. இதில் கெமிக்கலோ கோட்டிங்கோ எதுவுமே இருக்காது. இதில் அதிகமான சத்துக்கள் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது 1 கிராம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 4 நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்டா என்ன ப்ரோட்டீன் இருக்குமோ அதுவும், 1 கிலோ காய்கறி சாப்பிட்டா என்ன நியூட்ரிஷன் இருக்குமோ அதுவும் இந்த ஸ்பைருலினாவில் இருக்குங்க. இது வந்து வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ஃபுட்னு சொல்லி WHO அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க. 2வது விண்வெளி வீரர்கள்லாம் பார்த்திங்கன்னா உணவுலாம் எடுத்துகிட்டு போக முடியாது, இதை தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா இது வந்து அந்த மாதிரி ஒரு வேல்யூபிளான ஒரு ப்ராடக்ட்டு. இது 150 வருஷத்துக்கு முன்னாடி சவுத் ஆஃப்ரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஏன்னா இந்த கொரோனா காலத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா இது பயங்கரமான வரவேற்பு. அந்த காலத்தில் 150 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா மாதிரி ஒரு கொடிய நோய் வரும்போது எல்லா மக்களும் இறந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவில் மட்டும் மக்கள் இறக்கல, ஆரோக்கியமாக இருந்தாங்க. என்னென்னு பார்க்கும்போது ஆராய்ச்சியாளர்களும் செக் பண்ணுறாங்க. அப்புறம் பார்க்குறீங்கன்னா அங்கே ஒரு குளத்தில் உள்ள தண்ணியை குடிச்சிட்ருக்காங்க. அந்த தண்ணியில் அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தா இந்த ஸ்பைருலினா இருக்குது. அப்போ தான் இதை கண்டுபிடிச்சாங்க. நமக்கான உணவு கிடையாது, நம்ம உடம்புல உள்ள செல்களுக்கான ஊட்டச்சத்து உணவு. ஏன்னா நம்மளுடைய செல்கள் எல்லாமே ஆக்டிவ் ஆகிட்டுனா நம்ம ஆர்கன் ஒவ்வொரு உறுப்புகளும் ஆக்டிவ் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லலைங்க, இது வந்து வேர்ல்டுலேயே பெஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்கிற ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் இதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு உன்னதமான ஊட்டச்சத்து நிறைந்த அதிக சத்துக்கள் உள்ள விட்டமின்களுடைய மற்ற சப்ளிமெண்ட்டை விட இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப உன்னதமானது ஃபஸ்ட்டு அப்படின்றாங்க. முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரஹமத்துல்லா என்னுடைய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். வந்து 9884599988.